ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 510 டக்டபிள் ஏசி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏசி வந்து இந்த ஃப்ளோரில் வந்து வருது. ஸோ அதுக்கான லைனும் ஃப்ளோருக்கான டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா வந்து 4 மாடி பில்டிங்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஏசி லைன் வருது. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 1 இன்ச் பைப் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஏசிக்கு வந்து செப்பரேட் லைன் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 510 ஏசி 3 ஃபேஸ் ஏசி தான் இது. ஸோ ஒவ்வொரு ஏசிக்கும் வந்து 3 ஃபேஸு, ஒரு நியூட்ரலு, ஒரு எர்த்து வந்து நமக்கு தனித்தனியாக வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பைப்பில் போட்டு ஏசி கிட்ட நம்ம எடுத்து போய்ட்டு லைன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே வந்து நம்ம டிபி பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதான் இந்த டிபி பாக்ஸு. ஸோ டிபி பாக்ஸோடைய 4 கார்னர்லேயும் ஹேங்கர் போல்டு போட்டு நம்ம செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ணி 4 ஹோல்ஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ 4 பக்கமும் இந்த ஹேங்கர் பாக்ஸை வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் நேராக வச்சு இது மாதிரி 4 போல்டையும் வந்து ஈவனாக வந்து இது மாதிரி வந்து அடித்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம அடித்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போல்டு வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 போல்டையும் நம்ம ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஏசி லைன் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து டேக் பண்ணிக்கலாம். ஒரு ஏசிக்கு 3 ஃபேஸு, ஒரு நியூட்ரலு, ஒரு எர்த்து சொல்லிட்டு 5 ஒயர் நம்ம ஒவ்வொரு ஏசியும் தனித்தனியாக நம்ம இழுத்துருக்கோம். ஸோ ஒயர் பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் mm காப்பர் ஒயரு. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து ஜிம் வருது. ஸோ ஜிம்மில் நம்மளுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா 5 ஏசி வைக்கிற மாதிரியும், 5 ட்ரெட்மில் வைக்கிற மாதிரி, 2 வந்து ஸ்டீமர் வைக்கிற மாதிரி, ப்ளஸ் வந்து லைட்டிங் பாயிண்ட்டும் ஆடியோ சிஸ்டம் வைக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏசியோட எல்லா ஒயரையும் நம்ம செப்பரேட்டாக வந்து டை அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 4 போல் எம்சிபியில் இதை கனெக்ட் பண்ணணும். 5 ஏசிக்கும் 5 4 போல் எம்சிபி நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம். தேவையான ஒயர் வச்சுட்டு மீதை நம்ம கட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 100 ஆம்ஸ் மெயின் சுவிட்சில் நம்ம இன்புட் லைன் கொடுத்து அதுலேருந்து பஸ் பார் போட்டு நம்ம ஒவ்வொரு எம்சிபிக்கும் தனித்தனி ஒயர் நம்ம எடுத்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். எல்லா ஒயருமே நம்ம கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வச்சு நம்ம சீவியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒயர் இது மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. இது மாதிரி டேப் லைட்டாக வந்து அந்த எண்ணில் லைட்டாக சுற்றிக்கோங்க. ஒவ்வொரு கலர் ஒயருக்கும் அதுக்கான டேப் நம்ம மேட்சாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 4 ஒயருமே நம்ம டேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு எம்சிபிலையும் நம்ம ஆர்ஓஐபி ப்ளஸ் வந்து ஒரு நியூட்ரல் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து டைட்டாக பண்ணிக்கோங்க.
ஸோ 5 ஏசிக்குமே நம்ம அவுட்புட் லைன் வந்து நம்ம கொடுத்தாச்சு எம்சிபியில். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து டைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எல்லா ஏசிக்கும் தனித்தனி எர்த்து வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ தேவையான ஒயர் வச்சு நம்ம மீதியை கட் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம லெக் அடித்து தான் நம்ம முடுக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம ஒயரை சீவிட்டு லெக் அடித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லெக் அடித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸுக்கு இன்புட் லைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து 100 amps மெயின் சுவிட்சில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து நியூட்ரலில் ஃபியூஸ் கேரியர் வராது, டேட்டா வந்து லிங்க் தான் வரும். ஸோ ஃபேஸ் 3த்துக்குமே வந்து ஃபியூஸ் கேரியர் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம RYB 3 ஃபேஸையும் நம்ம ஆர்டராக வந்து மெயின் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிபி பாக்ஸில் நம்ம எப்படி ஒயரிங் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஸோ கிளான்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம இன்புட் லைன் எடுத்துகிட்டு வந்து மெயின் சுவிட்சில் கொடுத்துட்றோம். ஸோ மெயின் சுவிட்சோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு 4 பஸ் பாரில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ பஸ் பார்லேருந்து அவுட்புட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு 5 ஏசிக்கான 4 போல் எம்சிபிக்கு நம்ம இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ 4 போல் எம்சிபி வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு 5 ஏசிக்கு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பஸ் பார்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு 4 போல் ஐசோலேட்டருக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். 4 போல் ஐசோலேட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கிள் போல் எம்சிபிக்கும் ப்ளஸ் வந்து ட்ரெட்மில்லுக்கான ஆர்சிசிபிக்கும் இன்புட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிள் போல் எம்சிபிலேருந்து ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் ஒரு எம்சிபி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 போல் ஆர்சிசிபியை ஒவ்வொரு ட்ரெட்மில்லுக்கும் நம்ம இன்புட் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ எர்த்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த டிபி பாக்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம லைன் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ பால் சீலிங் போகிறதுக்கு முன்னாடி ஏசி எல்லாமே ரன் பண்ணி பார்த்துட்டு ஸோ வாட்டர் லீக்கேஜ் எதாவது இருக்கா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பால் சீலிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மீதி லைன்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.